வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இரவோடு இரவாக அதிமுகவின் நிர்வாகிகளை இடமாற்றிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் KP முனுசாமி அவர்களது பதவி பறிக்கப்பட்டுள்ளதால் தற்பொழுது அவர் அதிமுகவில் தொடருவாரா அல்லது வேறு கட்சியில் இணைய போகிறாரா என்ற மிகப்பெரிய அளவிலான சந்தேகம் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக சட்டப்பேரவையில் 22 MLAக்கள் முதல்வராக விஜய் அவர்கள் தொடர வேண்டும் என்று எடப்பாடியின் பேச்சை மீறி செயல்பட்டார்கள். அவர்களது பதவிகளும் மாவட்ட செயலாளர்கள் பதவிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் பறிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் செய்தது தவறுதான் என்று கூறி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மன்னிப்பு கடிதம் கொடுத்த அந்த அதிமுகவின் MLAக்கள் தற்பொழுது மீண்டும் அவர்களுக்கான வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துள்ளார். ஆனால் என்ன பதவி, மேலும் பதவியில் இருந்தவர்களது நிலைமை என்ன என்பதை எல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். கழக துணை பொதுச் செயலாளராக திரு நத்தம் விஸ்வநாதன் மற்றும் வேலுமணி இவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள். ஆனால் KP முனுசாமி அவர்கள் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக ஏற்கனவே இருந்துள்ளார். அவரது பெயர் இடம்பெறவில்லை. இதனால் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை மீறி KP முனுசாமி அவர்கள் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. அவரது பதவி பறிக்கப்பட்டதா அல்லது அவரே தானாக முன்வந்து தனது பதவியை ராஜினாமா செய்தாரா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகிறது. கழக தலைமை நிலை செயலாளர்களையும் எடப்பாடி நியமித்துள்ளார். திரு வரகூர் அருணாச்சலம் அவர்களை கழக நிலை செயலாளராக நியமித்துள்ளார். கழக அமைப்பு செயலாளராக P தங்கமணி, கருப்பன், சண்முகநாதன், அன்பழகன், காமராஜ் MLA, வீரமணி, பாலகிருஷ்ணன் ரெட்டி, திருத்தணி, கிருஷ்ணமுரளி, மருதராஜா, சவுந்தரராஜன் போன்றவர்கள் கழக அமைப்பு செயலராக தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் CV சண்முகம் அவர்களது மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அவருக்கான வாய்ப்புகள் வழங்கவில்லை என்பதும் தற்பொழுது இதில் தெள்ளத் தெளிவாக தெரிய வருகிறது. இதனால் நிச்சயமாக KP முனுசாமி அவர்களது நிலைமை என்ன, CV சண்முகம் அவர்களது நிலைமை என்ன என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இவர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளார்களா அல்லது வேறு கட்சியில் இணைய போகிறார்களா என்பது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளும் அதிமுகவின் MLAக்கள் நிர்வாகிகளது செயல்பாடுகளும் தொண்டர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடியின் இந்த புதிய நியமனம் சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறி